students, welcome to our channel English Shiksha. இன்னைக்கு நாம வினாச்சொற்கள் பத்தி பார்க்க போறோம். இங்க நான் ஒரு சில வினாச்சொற்களை எழுதி இருக்கேன் பாருங்க. இக் யா क्या என்ன க ஹா கஹா எங்கே கௌ ந கௌன் யார் க ப கப் எப்பொழுது இக் யோ க்யோ ஏன் கை சே கைசே எப்படி கோ இ கோயி ஏதேனும் யாரேனும் கி ச கிஸ் எது எந்த இந்த கவுன் கூட சா சேர்க்கும் போது கவுன்சா வாட் கைண்ட் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல யூஸ் பண்றீங்க அது மாதிரி எந்த மாதிரி அப்படின்னு கேட்கறதுக்காக பயன்படுத்துறோம் கி சே கிசே எதை யாரை இது நம்ம ரெகுலர் லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான கொஸ்டின்ஸ் இதுக்கு நாம சென்டென்ஸ் பார்க்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு உள்ளது உங்களுக்கு எல்லா வீடியோவும் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப இதுக்கு நாம வாக்கியம் அமைக்க போறோம் பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இப்ப என்ன இது என்ன அது என்ன இந்த மாதிரிதான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்ப நம்ம ஏற்கனவே யகு வகு படிச்சிருக்கீங்க கூட கியா சேர்க்கும் போது அது கொஸ்டின் சென்டென்ஸா மாறுது இது என்ன அது என்ன கவனிங்க இப்ப கஹா எங்கே இதுக்கும் கஹாகை இது எங்க இருக்கு இதே இடத்துல ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி நாம கேட்கலாம் கலம் கஹாகை பென்சில் கஹாகை இந்த மாதிரி கேட்கலாம் இப்ப நாம யகுவகுல இவன் இவள் இது இந்த 4 மீனிங் பார்த்தோம் அப்ப அவள் எங்க இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கும் வக் கஹாக அப்படின்னு கேட்கலாம் இத ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும் அடுத்து கான் கான்னா யாரு இவங்க யாரு அவங்க யாரு இந்த மாதிரி ஒருத்தரை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக கேட்கறது போது கவுன்ற வேர்டு யூஸ் ஆகுது வேங்கிறது புளூரல் ஃபார்ம் அவர் அவர்கள் அப்படி யூஸ் பண்ணுவோம் தே கான்ஹைம் அடுத்து ஏ கான்ஹைம் ஒருத்தர் யாருன்னு விசாரிக்கும் போதும் ஆப் கவுன்ஹைம் இப்படியும் நாம கேட்போம் அடுத்து கப் கப்புங்கிற வேர்டு எப்போ அப்படிங்கிறது எப்ப வரணும் எப்ப நடக்குது எப்ப போகலாம் இந்த மாதிரி நாம அதிகமா யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஹம் கப் சலேங்கே நாம எப்போ போகலாம் அப்படிங்கிறது கொஸ்டின் அடுத்து கியோ சலேங்கே இப்போ கியோ அப்படிங்கிற வேர்டு ஏன் இப்ப ஹம் கியோ சலேங்கே ஏன் போகணும் இப்படியும் கேட்கலாம் அடுத்து கைசே எப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஹுவா அப்படின்ற வேர்டு யூஸ் ஆகும் இப்ப கைசே ஹுவா எப்படி நடந்தது கைசே ஹுவா எப்படி நடந்தது அப்படிங்கிற அர்த்தம் நாம ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது வாங்க எப்படி இருக்கீங்க கேட்போம் அப்ப அதுக்கும் நாம பயன்படுத்துறோம் கைசே ஹைன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்ற அர்த்தத்துல வருது அடுத்து கோழி கோழிங்கிற வேர்டு எனி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்
எனி ஒன், எனி டூ அப்படின்னு கொஸ்டின் ஆன்சர்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு கேட்கும் போது கேட்பாங்க. அதே மாதிரி அங்க யாராவது இருக்கீங்களா, யாரும் நமக்கு குறிப்பிட்டு தெரியாதப்ப நாம இத பயன்படுத்துவோம். இப்ப வஹா அப்படின்னா அங்கேன்னு அர்த்தம். வஹா கோயி ஹை, அங்க யாராவது இருக்கீங்களா, இருக்கிறாங்களா, அந்த மாதிரி அர்த்தத்துல நாம இத பயன்படுத்த முடியும். அடுத்து கோயி ஏக் பிரசன் பூச்சோ, ஏதாவது ஒரு கேள்வி கேளு. கோயி தோ பிரசன் லிக்கோ, ஏதாவது 2 கேள்வி எழுது. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல வரும்போது நாம இத பயன்படுத்துவோம். அடுத்து கிஸ் அப்படிங்கிற வேர்டு எது, எந்த, விச் ஒன் அப்படின்ற இங்கிலீஷ் மீனிங்ல அது யூஸ் ஆகுது. இப்ப ஒரு நிறைய திங்ஸ் இருக்கும்போது எதை எடுக்கணும், அப்ப கிஸ், கிஸ் லேனா இல்ல கிசே லேனா, இந்த 2 மாதிரியும் நாம கேட்கலாம். கிஸ் லேனா, கிசே லேனே, எதை எடுக்கணும், இந்த மீனிங்ல நாம கேட்போம். அடுத்து பாருங்க, கவுன் அப்படிங்கிற வேர்டோட சா சேர்க்கும் போது கவுன்சா அப்படின்ற அந்த கொஸ்டின் வருது. இப்ப நாம ஒரு பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த மாதிரி, அதாவது வாட்டர் ஃபுல்லா இருக்கிறதா, ட்ரை ஃப்ரூட்ஸா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். அப்ப வாட் கைண்ட் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்ல இந்த கவுன்ஸா யூஸ் ஆகும். வாரத்தின் நாட்கள் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்கறது கூட ஆஜ் கவுன்சா தின் ஹை, கல் கவுன்சா தின் ஹை, இந்த மாதிரி நாம கொஸ்டின் கேட்போம். அடுத்து கிசே, கிசேங்கிற வேர்டு எதை, யாரை, இந்த மீனிங்ல இப்ப நான் சொன்ன கிசுக்கு கிசே, கிசே அப்படிங்கிறது எதை, யாரை. இப்ப நம்ம இந்த எது, எந்த பயன்படுத்தணுமா, அதோட இன்னொரு இதுதான் கிசேங்கிறது. இப்ப யார சொல்றீங்க அப்படின்னு கேக்குறோம். அப்ப கிசே போல்தே ஹை, கிசே சோச்தே ஹை, எதை யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி நாம கொஸ்டின் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இந்த 10 கொஸ்டின் வேர்டை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல இன்னும் 2 வீடியோ வர்ற அளவுக்கு கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்கு. நாம அடுத்தடுத்த வீடியோல அதை விளக்கமா பார்க்கலாம். தேங்க்யூ.